ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் கோல்டோட கம்ப்ளீட்டா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் டீடைலா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி லாஸ்டா ஒரு வீடியோல வந்து யூஎஸ்ஐல வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்திருந்தோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து கோல்ட வந்து கொஞ்சம் டீடைலா அனலைசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீக்லி அனலைசிஸ்லயே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கோல்டுல பெருசா என்ட்ரி எடுக்காதனாலையும் அண்ட் கோல்டுல வந்து பெருசா அந்த அளவுக்கு என்ட்ரிஸ் வந்து இந்த டைம்ல இல்ல. ஏன்னா ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால என்ட்ரிஸுமே ஒரு கிளியர் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் அந்த ரீசனால நம்ம வந்து என்ட்ரி வந்து அந்த அளவுக்கு டீடைலா கொடுக்காம இருந்தோம். அண்ட் இப்போ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் டீடைலா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்திருக்குது. பட் இந்த இடம் வந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள ரொம்ப நாளா ரொம்ப மந்தா நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2 இயர்ஸா வந்து கரெக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இந்த ஹை வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 2020ல வந்திருக்குது. இப்போ ஆகஸ்ட் வந்து 2022. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2 வருஷமா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்குது. அதே 2 வருஷத்துல இங்க இருந்து மார்க்கெட் மேல வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கிளியரான ரேஞ்சிங் மார்க்கெட்ல இருக்கு மார்க்கெட். ஓகேவா? அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ கரண்டா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியாவை கீழே பிரேக் பண்ணிருச்சுன்னா ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ டவுன் ட்ரெண்ட் ஒரு சைட்வேஸ்ல மார்க்கெட் இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிங்கும் போது இப்போ கரண்டா இருக்கிற ரீசன்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா இந்த லெவல் தான். அப்போ இந்த லெவல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் அகைன் செல் ஆறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுதான் கோல்டுல வந்து மந்த்லிக்கான டீடைல்ஸ். இப்போ வந்து இதை பிரேக் பண்ணாதான் இவ்வளவு தூரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதை பிரேக் பண்ணாம இன்னும் மார்க்கெட் அகைன் மேல போலாமா கேட்டா கண்டிப்பா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதான் செய்யுது. ஏன்னா சைட்வேஸ்ல தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. அதனால இன்னும் மேல போயிட்டு அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்னொரு 2 வருஷம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் சைட்வேஸ் பாசிபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமோட டீடைல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து வீக்லியையும் செக் பண்ணலாம். வீக்லிலயுமே ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்கு. அண்ட் டீடைலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு சைட்வேஸ் ரேஞ்ச் தான். அண்ட் அகைன் மேல இந்த லெவல். ஓகேவா? அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. பட் இப்போ வீக்லியில பாத்தீங்கன்னா இந்த டாப்பை டச் பண்ண இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் வந்ததை நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? டாப்ல டச் பண்ணி அங்க வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ இங்க இருந்து அகைன் மார்க்கெட் கீழே போய் அகைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் கீழே இந்த மாதிரியும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைட்வேஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்படிங்கும்போது என்ன நடக்கலாம் அப்படின்னா இதே இடத்துல இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே போயிட்டு அகைன் மேல வந்து அகைன் கீழே போயிட்டு அகைன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சைட்வேஸ்குள்ளே அகைன் சுத்துறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து 2 சினாரியோக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எங்க வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எங்க நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குது, அண்ட் இதை வச்சுதான் நம்ம வந்து என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் வீடியோலயே இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் என்ட்ரி எங்க எடுக்கணுங்கிறது சொல்லியிருந்தோம். இப்போ என்ட்ரியும் கிடைச்சிருக்குது. பட் அது ப்ராஃபிட் கொடுக்குமா லாஸ் கொடுக்குமாங்கிறது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அப்படிங்கும்போது இனிமேல் தான் கம்மிங் வீக்கோட மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளோட சஜஷனை சொல்லி இருக்கிறோம். இன்னும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைவ் மார்க்கெட்ல தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, அதையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வீக்லியில பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இன்னும் மார்க்கெட் இருக்குது. இன்னும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, அண்ட் அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்சஸ்ல வந்து அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. அண்ட் இன்னும் நான் அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணல. அதனால நம்மளோட ஆஃபர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கோர்ஸை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி லேர்ன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணலாம். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா வீக்லில உள்ள மாதிரி தான். என்ன அப்படின்னா ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் அகைன் கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஓகே, இந்த ஏரியால வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி செல்லிங் என்ட்ரி வந்து கொடுத்திருந்தோம். ஓகேவா? அண்ட் அதோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல போய் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11. ஓகேவா? அண்ட் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் டேட் எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா அண்ட் கொஞ்சம் கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 11. அண்ட் ஆகஸ்ட் 11 வந்து நான் போஸ்ட் பண்ண டேட்டை வந்து நீங்க போய் பாருங்க. அண்ட் அந்த டேட்ல இந்த போஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிருப்பேன். ஓகேவா? இது அந்த டேட்ல பண்ண இமேஜ் தான். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு வெட்ஜிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. அதனால இந்த வெட்ஜிங் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு அகைன் நமக்கு ஒரு கரெக்ஷன்ல செல்லிங் வந்து நல்ல ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து இமேஜா நம்ம வந்து ஷேர் பண்ணது. இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அண்ட் நான் அனலைசிஸ் பண்ண டைம் ஃப்ரேம் நீங்க பாத்தீங்க அப்படினாலுமே 4 ஹவர்ல வச்சு நான் வந்து அனலைசிஸ் பண்ணிருப்பேன். ஓகேவா? அண்ட் அதனால இப்போ நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கே போயிடலாம். அண்ட் டெய்லியே அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியால இருக்குது. அண்ட் இப்போ 4 ஹவர் போயிட்டோம் அப்படின்னா 4 ஹவர்ல பேட்டர்ன்ஸ் பாருங்க. இந்த லெவல் தான் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ண லெவல். ஓகேவா? அண்ட் மேல வந்து டாப்ல இது ஒரு நல்ல கிளியரான வெட்ஜிங் பேட்டர்ன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நின்னுச்சு. நான் அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மார்க்கெட் நின்னுச்சு. இன்கேஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் பிரேக் பண்ணாம நமக்கு அகைன் மேல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த வீக்கோட லாஸ்ட் வீக்ல அனலைசிஸ் தெரியுமா, அதுல கூட நான் பேசியிருந்தேன். அண்ட் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருந்தேன். பட் இன்னும் நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து இன்வெலிட் ஆகல. அண்ட் அதனால இன்னும் மார்க்கெட் இங்க இருந்து மேல போயிட்டு இதை டச் பண்ணிட்டு அகைன் அங்க இருந்து ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் அதை பத்தி நீங்க டீடைலா பார்க்கணும் அப்படின்னாலுமே நம்மளோட லாஸ்ட் வீக்லி அனலைசிஸ் வீடியோ வந்து போய் பாருங்க. கோல்டு பத்தி அண்ட் அதுல வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா பிரேக் பண்ணிருச்சு. இப்போ நம்ம சொன்ன ரெண்டு கேஸ்லயுமே பிரேக் பண்ணல. பட் பிரேக் பண்ணா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டா பிரேக் ஆயிருக்கு. ஓகேவா? பிரேக் ஆன ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க இருந்து அகைன் மேல மார்க்கெட் போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. அப்போ எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு இந்த லெவல்ல வந்து நம்மளுக்கு லோவர் லோ போயிருச்சு. ஓகேவா? அப்போ லோவர் லோ போய் நமக்கு கரெக்டா க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த லெவல்லயே நம்ம என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஓகேவா? கரெக்டா க்ளோஸ் வச்சிருக்குது. அண்ட் இந்த லெவல்ல என்ட்ரி எடுத்திருக்கலாம். இந்த லெவல்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த ஜோன் ஏரியாவுக்கு மேல. ஓகேவா? இந்த லெவல்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருக்கலாம். அண்ட் உங்களோட டார்கெட் வந்து இப்போ மினிமம் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் வைக்கலாம். அப்போ 1:3.5 வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியா கவர் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஏரியா தான். இந்த சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு நமக்கு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போகணும்னு போகலாம். இல்லன்னா அதை பிரேக் பண்ணி இன்னுமே கீழே வரனாலும் வரலாம். இப்போ அதையும் பிரேக் பண்ணி கீழே வருது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இதை இன்னுமே நம்மளால ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா மாத்த முடியும். ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து இந்த ட்ரேட்ல வந்து கவர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால இது ட்ரெயிலிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஓகே, இது வந்து அக்ரெசிவா எடுக்கிறவங்களுக்கு. இதே கன்சர்வேட்டிவா எடுக்கிறவங்களுக்கு, கன்சர்வேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி அகைன் கரெக்ஷன் வரும்போது எடுக்கிறது. ஓகேவா? இப்போ கரெக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா மேபி என்ட்ரி இது வரைக்கும் யாரும் எடுக்கல அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாவே நமக்கு வந்து ஒரு ஜோன் லெவல் ஏரியா. ஓகேவா? அப்போ அகைன் மார்க்கெட் இப்போ மேல வந்துகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் கேண்டிடேட் கூட மேல தான் வந்துட்டு இருக்கு. அகைன் இன்னும் மார்க்கெட் இந்த லெவல்ல போயிட்டு இப்போ வந்து இது வந்து நான் வந்து 4 ஹவர்ல வச்சிருக்கேன். அப்போ 13 மினிட்ஸ்ல போய் செக் பண்ணணும். அகைன் 13 மினிட்ஸ்ல போய் செக் பண்ணும்போது அங்க நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அகைன் செல் பண்ணலாம். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல வச்சா போதும். அப்போ ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாயிருது. உங்களோட டார்கெட் இப்போ நான் வந்து எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். 13 மினிட்ஸ்ல இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைக்கு மேல வந்துரும். அண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல்ல வந்துரும். இப்போ பாருங்க அதே என்ட்ரி தான், கொஞ்சம் கன்சர்வேட்டிவா கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து என்ட்ரி எடுக்கிறோம். 1:5.8 கிட்டத்தட்ட 6 நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது. பட் இந்த மாதிரி என்ட்ரிலாம் கிடைக்குமான்னு கேட்டா சம்டைம்ஸ் நமக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும், சம்டைம்ஸ் என்ட்ரி வந்து கிடைக்காம அக்ரெசிவா மூவ்மெண்ட் கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து கன்சர்வேட்டிவ்க்கும் அக்ரெசிவ்க்கும் உள்ள வித்தியாசமே. அக்ரெசிவா என்ட்ரி எடுக்கணும், நிறைய என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அதே சமயத்துல ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், லாசஸும் அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கன்சர்வேட்டிவ் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அண்ட் அதே சமயத்துல நிறைய என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காம போகும். ஓகேவா? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து இப்போ வந்து செல்லிங் ஸ்டேஜ்ல தான் மார்க்கெட் இருக்குது. அண்ட் செல்லிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் நமக்கு மந்த்லிலாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து சைட்வேஸ்ல தானே இருக்குது மார்க்கெட். அப்போ மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ பையிங் பொறுத்த வரைக்கும் எந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா ஓவராலா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேவா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ்
சொன்னேன் தெரியுமா, இந்த லெவலை தாண்டி அகைன் மார்க்கெட் மேல போகுதுன்னா அகைன் கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம். இன்கேஸ் அப்படி ஒருவேளை மூவ்மெண்ட் நடக்குது, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அதை பத்தி டீடைல் நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ்ல பேசலாம். ஓகே, ஏன்னா இன்னொரு 3 டேஸ் இருக்குது. அந்த 3 டேஸ்ல என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கும்போது அந்த டைம்ல நம்ம பேசலாம். பட் இப்போதைக்கு ஒரு கிளியர் செல்லிங் என்ட்ரி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் எங்களுக்கு கிடைச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் நீங்க என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் வந்து ஓகே அப்படிங்கன்னு தோணுச்சு அப்படின்னா அண்ட் கண்டிப்பா இந்த என்ட்ரி வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியா இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதுல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அண்ட் அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்ஸா நாங்க கவர் பண்றோம் அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு அண்ட் நீங்களே கோர்சஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் எதுனாலும் பண்ணுங்க, எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.